call life starts at 40. வாழ்க்கை 40 தொடங்குகிறதுன்னு ஏன் சொல்றான்? அதுக்கு எல்லாரும் செமையான ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. அதுக்கு மேலதான் ஒழுக்கமா இருக்கணுமா? அது வரைக்கும் பொறுக்கித்தனம் பண்ணலாமா என்ன? வெரி சிம்பிள் திங். மனிதன் அதிகாரத்திற்காக போராடக்கூடிய மனதை இயல்பாகவே பெற்றவர். சிறு வயதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த அதிகாரத்திற்கான ஒரு போராட்டம் இருக்கும். ஆனா அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான வயதும் அதிகாரமும் நமக்கு இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்போம். அம்மா கையில தான் காசு இருக்கும், அப்பா கையில தான் காசு இருக்கும். உனக்கு அடுத்த பர்த்டேக்கு தான் அதை வாங்கி தருவேன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் எத்தனை முறை அழுதாலும் அடுத்த பர்த்டேக்கு தான் கிடைக்கும். அந்த அதிகாரத்தை உங்களால் பெறவே முடியாது. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு என்ன தோணும்? அதிகாரம் என்பது என்னிடமே இல்லை, இந்த அதிகாரம் என்பது என்னுடைய அப்பாவிடமும் அம்மாவிடமும் அல்லது வீட்டுடைய பெரியவிடம் இருக்கிறது ஒரு ஏஜ் வரைக்கும் நமக்கு தோணும். அதிகாரம் குறித்த ஒரு பார்வை அப்பொழுது இருக்கும். ஒரு 10 வயசுல பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை பெறுவதற்கு கொஞ்சம் சண்டைக்கு போக ஆரம்பிப்போம், கோச்சுக்க ஆரம்பிப்பானுங்க. வீட்டிலே சாப்பிடாமலாம் கொஞ்சமா முகத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க, அடம் பண்ணி ஏதாவது பண்ணி இந்த பொருளை பெற முயற்சிப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன புரிய வரும்னா, அதிகாரம் என்பது அடம் செய்வதுன்னு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு அடம் செஞ்சோம்னா நமக்கு வேலை நடக்குது அப்படிங்கனால அதிகாரம் என்பது அடம் செய்வது அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அவன் ஒரு விஷயத்துல படிக்க ஆரம்பிச்சானா, நீ இதைத்தான் படிக்கணும் அதைத்தான் படிக்கணும் வீடுகள்லாம் நெருக்க ஆரம்பிக்கிறப்ப அதிகாரம் என்பது நமக்கான படிப்பை நாமே தேர்வு செய்வது, நமக்கு பிடிச்ச விஷயத்தை நாமே தேர்வு செய்வது, நமக்கு பிடித்த உடையை நாமே தேர்வு செய்வதுன்னு அதிகாரம் குறித்த ஐடியா நமக்கு மாறும். அதுக்கடுத்து ஒரு காலகட்டம் வந்து நீங்க கல்லூரி இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குலாம் போன பிறகு எல்லாரும் எல்லாமே செய்யறப்ப நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல, நம்ம கையிலே இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கானுங்களே அப்படின்னு தோணும். அப்ப அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பா தானப்பா சம்பாதிக்கிறாரு, அவர் தானப்பா முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு தோணும் அதிகாரம் என்பது சம்பாதித்தல் போல இருக்கிறது அப்படின்னு தோணும். அப்ப வயசு கிட்டத்தட்ட 20, 21, 22 இருப்போம். அப்ப அதை நோக்கி இந்த உலகத்துல வேக வேக வேகமா ஓடுவோம், படிப்போம், முடிப்போம், சம்பாதிக்கணும்னு பார்ப்போம். சம்பாத்தியம் எல்லாம் கிட்ட வந்த பிறகு ஓரளவு சம்பாத்தியம் கைக்கு வந்துடும். சம்பாத்தியம் கைக்கு வந்த பிறகு நமக்கு அதிகாரம் கையில வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு எதிர்க்கலாம்னு தோன்றப்ப, வீட்டுல ஏதாவது பேச்சு வர்றப்ப அப்பாவே இயல்பா சொல்லுவாரு, நீ பெரிய பிள்ளை ஆயிட்டப்பா, நீயே பார்த்து முடிவு பண்ணிக்க அப்படிம்பாரு. தப்புன்னு தோணும். நம்ம உலக காலமாக போராடின அதிகாரம் என்பது தானாக வருவதா அப்படின்னு தோணும். அப்ப அவன் நினைப்பான் அதிகாரம் என்பது கேட்டு பெறுவதில்ல, தானாக வழங்கப்படுவது. ஏன்னா அதிகாரத்தை கேட்டுக்கிட்டே இருந்த நமக்கு தானாவே அப்பா கூட்டு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், நீயே பாத்துக்கப்பா, நீயே பெரிய பிள்ளையாட்ட நீ சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே அதிகாரம் என்பது தானாக வருவது, நாம் தேடி பெறுவதில்லை அப்படின்னு அவன் நினைப்பான். அதுக்கடுத்து அந்த அதிகாரத்திலேயே வீட்டுக்குள்ள நல்லது கெட்டதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பான். ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 27, 28 வயசு வருது, ஓரளவு நல்லா சம்பாரிச்சு ஓரளவு செட்டில் ஆயிட்டோம்னா ஒரு திருமணம் அப்படின்னு வரப்ப நம்முடைய அதிகாரம் முழுமையாக நாம் பெற போறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஒரு மனைவி வருவா, அவ என் பேச்ச கேட்பா, அப்படி அப்படி அப்படின்னு ஒரு பயங்கரமான இத்தியாதி வச்சுக்கிட்டு நான் முழுக்க முழுக்க அதிகாரம் பெற்றவன் என்று அவன் நம்புகிற போது வயது 28. அதுக்கடுத்து கல்யாணம் பண்ண பிறகு அந்த பொண்ணு என்ன நீங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம் நினைச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்சு 15 நாள் வைக்கும். அப்ப அதிகாரம்னா என்னன்னு ஒரு பெரிய குழப்பம் ஒரு ஆணுக்கு வரும். நான் அதிகாரமற்றவனாக இருந்த போது எனக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை, அதிகாரம் என் கைகளுக்கு கிடைத்ததாக நான் நம்பிய போது என் தந்தை சொன்னார் எல்லா அதிகாரமும் உனக்கானது என்று. நான் அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பதாக நினைக்கிற போது ஒருத்தி வந்து சொல்லுகிறாள் நீ அதிகாரம் இல்லாதவன் என்று. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும் 3 வருஷம். அதை 3 இயர் ஈஷுன்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் அவங்க ஒரு கணவன் மனைவி எல்லாமும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு வருவதற்கு. சண்டை அது இது லொட்டு லொசுக்கு அது இது, நீ பெரியாளா நான் பெரியாளா, அதை செய்வனா இதை செய்வனா, இப்படி பண்ண எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன், அப்படி பண்ணா உங்க வீட்டுக்கு போயிருவேன், ஏதோ ஒண்ணு நடக்கும். உன்னே கல்யாணம் நான் சும்மா இருந்திருக்கலாம், உன்னே கல்யாணம் நான் சும்மா இருந்திருக்கலாம், நீங்க 2 பேரும் சும்மா இருந்தா செலவு மிச்சமாயிருக்கும், எல்லாம் பேசுவாங்க. 3 ஆண்டுகள் யார் அதிகாரம் பெற்றவர்கள் ஒரு போட்டி நடக்கும். கடைசியில இது இதுல உனக்கு அதிகாரம், இது இதுல எனக்கு அதிகாரம்னு ஒரு கப்பலா முடிவுக்கு வருவாங்க. வீட்டுக்குள்ள எனக்கு அதிகாரம், இதுல உனக்கு அதிகாரம், செலவு செய்வதில் எனக்கு அதிகாரம், பொருள் வாங்குவதில் உனக்கு அதிகாரம்னு. அப்ப அதிகாரம் என்பது என்ன என்ற ஒரு புரிதல் 33 வயதுல வரும். அதிகாரம் என்பது பகிர்தல் அப்படின்னு தோணும். அதிகாரம் என்பது பகிர்தல்னு தோணும். அதிகாரம் என்பது பகிர்தல்னு தோணும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல நீங்க தலையிடக்கூடாது, இது எனக்கு தான் ரைட்ஸ் பொண்டாட்டி சொல்லுவாங்க. இதுல நீ தலையிடக்கூடாது, இதுல எனக்கு தான் ரைட்ஸ் அப்படிவாங்க. இந்த படிக்காத பிள்ளைய போட்டு வீட்டுல அடி அடி நடிப்பாங்க. இப்பெல்லாம் முன்னால அப்பாக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப அம்மாக்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. படிக்காத பிள்ளைய போட்டு அடி அடி நடிப்பாங்க. ஏன்னு கேட்கப்பல இதுல மட்டும் நீங்க தலையிடாதீங்க. முன்னால பிள்ளைங்கள அடிச்சா அம்மான்னு அழுகும், இப்பெல்லாம் அடிச்சா அப்பான்னு அழுகுது. ஏன்னா அடிக்கிற பாத்தி அம்மா, படிக்கிறப்ப போனா இதுல மட்டும் தலையிடாதீங்க இப்படி சொல்லி எதுலையுமே தலையிடுறது இல்ல. சோ ஒரு கட்டத்துல இதுக்குள்ள எனக்கு அதிகாரம் இருக்கு, இதுல உனக்கு அதிகாரம். அதிகாரம் என்பது பகிர்தல் தோன்றுகிற போது வயது 33. அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்காகவே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பான். ஆண் முழுக்க முழுக்க மாற ஆரம்பிப்பான். ரொம்ப மாறி 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 சம்பாதிப்பான். அவனுக்கு தேவையானதெல்லாம் குறைச்சுக்கணும்னு தோணும், தனக்கானது தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு தோணும், தன்னை நம்பி வந்த மனைவிக்காக கொடுக்கணும்னு தோணும், அந்த பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் தோணும், இந்த பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் தோணும், எல்லாமும் போகும். ஒரு 40 வயது வருகிற போது இந்த சண்டைகள்லாம் முடிச்சு வச்சுட்டு எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாம் என் பிள்ளைகளுக்கான, என் வாழ்வே மற்றவர்களுக்கான ஒரு ஆண் நம்ப ஆரம்பிப்பான். கடைசியில் அவன் கண்டுபிடிப்பான் 40 வயசுல அதிகாரம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அன்பு மட்டும்தான் அதிகாரம் என்று அவன் கண்டடைகிற போது வயது 40. பிள்ளைகளுக்காக வாழுதல், மனைவிக்காக வாழுதல், சமூகத்திற்காக வாழுதல், உறவுக்காக வாழுதல் என்று கண்டடைகிற போது
அன்புதான் அதிகாரம் என்றவன் கண்டடைகிற போது வயது 40. அதனாலதான் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 சொல்றோம் பாஸ். நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கப்படாது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதா உன்னை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டார்ட்ஸ் 40 இல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே 40 வருஷம் வேண்டியிருக்கு. அதிகாரம், இதில் நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். வெறும் அதிகாரம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவே 40 வருடம் ஆகிறது. கடைசி வரை இறுகிய முறுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அண்ணனை புரிஞ்சுக்கிறதுக்கு 15 வருஷம் ஆகுது. சிரிக்கவே சிரிக்காத ஒரு சித்தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகுது. உங்களுக்கு பிறந்த பிள்ளையை புரிந்து கொள்வதற்கு ஏதோ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தேவைப்படுகிறது. கூடவே இருக்கக்கூடிய கணவரை ஒரு நெருக்கடியான நேரத்தில் தான் புரிந்து கொள்ள முடிகிறது. புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் வரப்ப நீங்க தானாவே புரிஞ்சுக்குவீங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர்செல்ஃப். டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப். லைஃப் இஸ் ஈஸி. நம்ம தான் போட்டு காம்ப்ளிகேட் பண்றோம். அவரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சரியாக அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு எல்லாம் பணிவிடைகளும் செய்ய வேண்டும். எல்லாம் பண்ணி பழக்கி விட்டுறது. அவன் பாட்டுக்கு சும்மானு இருப்பான். அவன் பாட்டுக்கு பேசாம இருந்தவனை அவங்க அம்மா கரெக்டா வளர்த்துருக்கும். தோசை ஊத்தி தின்னுங்க, அவன் தின்னு இருப்பான். தண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காரான்னு சொல்லும். அப்படிதான் இருந்திருப்பான். துணிமணி எல்லாம் துவச்சு போறான்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். திடீர்னு வந்ததுல இருந்து பாக்கணுமே, அங்க உட்காருங்க, இந்தாங்க சேர்ல உட்காருங்க. பைக்கு சாவி எடுத்து கொடுக்கறது என்ன, ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்கறது என்ன, ஜட்டி எடுத்து கொடுக்கறது என்ன, பேண்ட் எடுத்து கொடுக்கறது என்ன, மேட்சிங் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது என்ன, கல்யாண புதுசுல ஷூ மாட்டி விடுறது என்ன, சாக்ஸ் மாட்டி விடுறது என்ன, கடைசி வரைக்கும் கண்ணாடி ஜன்னல் வழியா கை காட்டுவது என்ன, கதவு கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறது என்ன, பைக்ல ஏறி உட்காந்துக்கிறது என்ன, என்ன என்ன என்ன, நீ தூங்கின பிறகுதான் நான் தூங்குவேன்னு சொல்றது என்ன, நீ இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது என்ன. இவனுக்கு ஓ மை காட் இதெல்லாம் அனுபவிக்கலாமா அனுபவிக்க கூடாதானே தெரியலையேன்னு பழகிடுவான். 2 வருஷம் அவன் பாட்டுக்கு இருந்தவன். கட் பண்ணா ஒரு குழந்தை பிறக்கும். அப்படியே ஒரு பெண் மனசு இங்கிருந்து அங்க மூவ் பண்ணுவான். ஆண் மாதிரி கிடையாது பெண். பெண் பலசாலி. டக்குன்னு அவங்களால மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் எல்லாம் அவனுக்கு அவனுக்கு அவனுக்குன்னே இருக்கு. அதுக்கப்புறம் பெட்ல படுத்திருக்கிற ஆம்பளைய நீங்க புள்ள மேல கைய போட்டுறீங்க, கீழே படுங்கன்னு வாங்கி விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஃபீலிங்ல அவன் தரையில கிடப்பான். ஏமா பொருள் பணத்தை வச்ச இடத்த மறந்துட்டேன், போய் ஏடிஎம்ல எடுத்துங்க. பாப்பா அழுகுது. சுத்தி பாப்பா 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 பாப்பா. அதுக்கப்புறம் புள்ளதான் 2 இயர்ஸ் தான் புருஷன். அதுக்கப்புறம் அதுதான் எல்லாம் முடிச்சு அந்த பிள்ளையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை கையை விட்டு போகும். சும்மா பின்னாலே தெரியாதம்மா. அடுத்து பிள்ளைங்க மேல அப்சஸ்டா இருக்கு. எப்ப பாரு அவன் நல்லா பாடுறான், நல்லா பேசான், நல்லா சிரிக்கிறான், எது பண்றான் அது பண்றான், உலகத்துல இருக்க 7 அதிசயத்தை அவனே செய்யறான்னு சொல்றது. அந்த புள்ள மேலே அப்சஸ்டா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல புள்ளைய போட்டு இறுக்கி 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 வெறியாகி அந்த புள்ள கொஞ்சம் வெதுங்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் முடிச்சு இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரும். அப்பதான் இந்த அம்மாக்கு ஞாபகம் வரும், ஓ மை காட் என் புருஷனே விட்டுட்டேனே. திடீர்னு 45 வயசுக்கு மேல புருஷன் மேல ஒரு பாசம் வரும் பாருங்க பெண்களுக்கு. ஆக்சுவலா ஆண் அது வரைக்கும் சொல்லவே மாட்டான். பாவம், ஆணுக்கு சொல்லவே தெரியாது. ஏன்னா அவனை ஹீரோனே சொல்லி பழக்கிட்டாங்க. அழுதா கூட பாத்ரூம்ல தான் போய் அழுகணும். பாத்தீங்களா இல்லையா? ஆம்பளைனா வீரமாவே இருக்கணும். எவ்வளவு அடிச்சாலும் வலிதாங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது இதுதான். வலிக்காத மாதிரியே ஒருத்தர் எத்தனை வருஷம் தான் நடக்கிறது. 45 வருஷத்துல அவன் பழகிடுவான். கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டு காலத்துல 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் வருகிற போது அம்மா முத பிள்ளைகிட்ட 2வது பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அம்மாக்கள். நீ மூத்தவன் சும்மா இருந்துருவாங்க. அடுத்து சின்ன பிள்ளை, அப்புறம் கடைக்குட்டி மேல கடுமையான ஒரு செல்லம் இருக்கும். இப்படி நகர்ந்து 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 போகையில எல்லா மணி ஒரு பேர பிள்ளையெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்த பிறகுதான் ஞாபகம் வரும், ஐயோ புருஷன் ஒரு கேரக்டர் இருந்தானே, அவனுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு கொடுத்தவன், ஆசைப்பட்டாலாம் மலாப்படி வச்சு கொடுத்தவன், அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தவன், இப்ப அவன் எந்த முக்குல உட்கார்ந்துருக்கானே தெரியலனா அவர் பழைய பேப்பர் ஒன்னு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில லைட்டை போட்டா திட்டுவாங்களோ இல்லையாங்கிற பயத்துல ஜன்னலை திறந்து வச்சு அந்த வெளிச்சத்துல வழக்கம் போல ஏதோ ஒன்ன படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப போயிட்டு திடீர்னு ஒரு காஃபி வரும். 21 வருஷம் கழிச்சு தேரே மேரே பீச் மே அப்படின்னு மறுபடியும் the episode starts. ஆண் வெளியில சொல்ல மாட்டான். I would like to tell you here, my sisters, please understand. ஆண் இதை வெளியில் சொல்லவில்லை என்றாலும் உங்களுக்கு அன்பை அப்படியே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அப்படியே அச்சசலா தூக்கி வைக்க முடியும்.